ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்சாரத்துறையில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்டர்வியூ அது கிடையாது, ஓகேங்களா. அது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசு வேலை. சம்பளம் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 35,000 உங்களுக்கு சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூவிடி, உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸோ ஃபுல் ஜாப் செக்யூராக இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 25,000 வரைக்கும் டைம் இருக்குது, அதாவது மே மாதம் 25,000 வரைக்கும் டைம் இருக்குது. இதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டா நம்ம மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது சிபிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பருமே கீழே கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே செக்யூரான ஜாப். இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட் வேக்கன்சிஸ் இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இதுக்கு 7 வேக்கன்சிஸ். அதாவது இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்குமே 7 வேக்கன்சிஸ், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்குமே 7 வேக்கன்சிஸ், ஓகேங்களா. அதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வேக்கன்சிஸுமே கிடையாது. இடபிள்யூஎஸ்க்கு 5 வேக்கன்சிஸ். ஸோ டோட்டலாக சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சிஸ், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டில் 8 வேக்கன்சிஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் குரூப் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இதுக்கு யூஆரில் 4 வேக்கன்சிஸும், ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு 2 வேக்கன்சிஸும், டோட்டலாக 6 வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி, அன்ரிசர்வ்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் குரூப் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே இவங்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 11 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1 வேக்கன்சி, எஸ்டிக்கு 2 வேக்கன்சி, ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு 2 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 7 வேக்கன்சிஸ், டோட்டலாக 23 வேக்கன்சிஸ் இந்த அசிஸ்டண்ட் குரூப் 2க்கு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமான வேக்கன்சிஸ் எதில் இருக்குன்னா இந்த போஸ்ட்டுக்கு இருக்குது. அசிஸ்டண்ட் லைப்ரரியனுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஆருக்கு 1, அப்புறம் வேறு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சிக்கு 1 வேக்கன்சிஸ், டோட்டலாக 2 வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 44 வேக்கன்சிஸ் இவங்க ஒதுக்கிட்டுருக்காங்க. இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதனோட ஏஜ் லிமிட் இதெல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சிஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். இதை கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். எதில் அப்படின்னா பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுதான் அவங்க குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. வயது வரம்பு 35 வயசுக்குள்ளே இருக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட். இதுக்கு எலக்ட்ரிக்கலில் 4 வேக்கன்சி, சிவிலில் 4 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். சிவிலில் சிவிலாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சப்போஸ் எலக்ட்ரிக்கலில் நீங்கள் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா. இதுதான் இது. வயது வரம்பு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேடு 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா போதும். எதில் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாவே நீங்கள் எலிஜிபிள். 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இது நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எலக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். அசிஸ்டண்ட் கிரேடு 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். எதில் அப்படின்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இதில் எதுனாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். பட் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் கிரேட் பி இன் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். நீங்கள் மினிமம் கிரேட் எடுத்திருந்தால் கூட ஓகே, நீங்கள் எலிஜிபிள். வயது வரம்பு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அசிஸ்டண்ட் லைப்ரரியன், இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி டிகிரி வித் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ். லைப்ரரி சயின்ஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கான
வயது வரம்பு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஏஜ் லிமிட்டை நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டு 25/5/2025 ஓகேங்களா? இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அந்த ரெலவெண்ட்டான போஸ்ட்டுக்கு. செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், சேலரி இதெல்லாமே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு போஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டோடைய சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35,000லேருந்து 1,12,000க்குள்ளே உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கு 35,000லேருந்து 1,12,000 அதுவுமே வந்துட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் குரூப் 1 பார்த்தோம் அப்படின்னா 19,000லேருந்து 63,000க்குள்ளே உங்களுக்கு சேலரி இருக்கும். செலெக்ஷன் வந்துட்டு சிபிடி டெஸ்ட் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிடி டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடு டெஸ்ட்டுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இதுக்கு வந்து 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான். அசிஸ்டன்ட் குரூப் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா 25,000லேருந்து 81,000 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிபிடி எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் லைப்ரரிக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,000லேருந்து 81,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. சிபிடி பேஸ்ட் எக்ஸாம் அது மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க. இதில் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு இது ப்ரொபேஷன் பீரியட் அதாவது ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னா 2 இயர்ஸ் வந்துட்டு நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக 18 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? எலிஜிபிள் அதுதான் வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அது வந்து அவங்களோட பொறுப்பு. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நான் கீழே டேக் பண்ணுறேன். ட்ரைனிங் பீரியட் 2 வருஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸு எல்டிசி லீவு இது எல்லாமே வந்து அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாமல் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வரை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சர்வர் பிஸியை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த போஸ்ட்டுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு 1000 ரூபா, டெக்னீஷியன் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டண்ட் லைப்ரரியனுக்கு 700 ரூபா. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமனுக்கு வந்துட்டு ஃபீஸ் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் தமிழ்லேயே சொல்லியிருப்பேன். எக்ஸாமினேஷன் சென்ட்ரு பார்த்தோம் அப்படின்னா இங்கெங்கெல்லாம் போடுவாங்க. கொல்கட்டா, பெங்களூர், நாக்பூர், ஹைதராபாத், போபால், நொய்டா, டெல்லி. ஓகேங்களா? இந்த மாதிரியான பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்ட்ரு இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் கொண்டுட்டு போகணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே கொண்டு போகணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும், கேஸ்ட் ஆர் கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு போகணும். ஃப்ரம் த எம்ப்ளாயர் இன் த ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எம்ப்ளாய்டு வித் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் குவாசி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அண்டர்டேக்கிங் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட PDF. டிஎன் ஜாப்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.